அனைவருக்கும் வணக்கங்கள். இது அறிந்தும் அறியாத ராமாயணம். பல்வேறுபட்ட ராமாயணம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து வருகின்றோம். ஆகவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள். இன்று நாம் பார்க்க வேண்டிய விடயம் கைகேயி. நாம் அறிந்த விடயங்களிலிருந்து அறியாத ஒரு பக்கத்தை நான் இன்று பார்க்க போகின்றோம். அதாவது ராமனுக்கு முடிசூட்டுவதற்கான எல்லா வித ஏற்பாடுகளும் மும்முரமாய் நடைபெற்று கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியவள் கைகேயி. அவளை தூண்டியவள் அவளது ஊழியல் மந்தரை. ஆகையால் எல்லாரும் கருதி கொண்டிருப்பது கைகேயி மிக பொல்லாதவள், சூழ்ச்சிக்காரி, கணவர் மீது இரக்கம் காட்டாமல் அவர் உயிர் இழக்க காரணமான பாதகி என்பதுதான். கம்பர் அவளை தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் என பழித்தார். அவளுக்கு தூர்போதனை செய்து மனத்தை மாற்றி கெடுத்த மந்தரை என்ற கூனியை அவர் கொடுமன கூனி என்று தூற்றினார். ஆனால் மாறுபட்ட கருத்துடைய தமிழறிஞர் சோமசுந்தர பாரதியார் தம் கருத்தை விளக்கி தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் எனும் தலைப்பில் ஒரு நூல் இயற்றிருக்கிறார். நூலின் உள்ளடக்கத்தை தலைப்பை வெளிப்படுத்துகிறது. தசரதனிடத்தில் ஒரு குறை உண்டாயிற்று. அதை நீக்கி நிறை செய்தவள் கைகை என்பது அவருடைய ஆராய்ச்சிகளின் முடிவாக இருக்கின்றது. கேகைய மன்னனிடம் தசரதன் சென்று அவனது மகளாகிய கைகையை தனக்கு மனம் முடித்து தரும்படி கேட்டபோது அவன் மறுத்தான். அவன் சொன்ன காரணம், முன்பே திருமணமான உனக்கு என் மகளை தந்தால் இவளுக்கு பிறக்கும் மகன் ஆட்சி உரிமை பெற முடியாது. மூத்த மனைவியின் புதல்வனே மன்னனாவான். எனவே ஒரு பிரம்மச்சாரி வேந்தனுக்கு கைகையை மனைவியாக்கி என் பேரன் அரசன் ஆவதற்கு வழிவகுக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறினான். அப்போது தசரதன் கைகையின் மகனுக்கு தன் நாட்டை ஆளும் உரிமையை தருவதாக வாக்களித்து அவளை மணந்தான். பின்பு ராமனிடம் கொண்ட அதிக பாசத்தால் அவனுக்கு முடிசூட்ட விரும்பி அதற்கான ஏற்பாடுகளை செய்தான். பரதனுக்குத்தான் உரிமை என்ற எண்ணம் அவன் மனத்தில் உறுத்தி கொண்டிருந்தது. ஆதலால் விழாவின் போது பரதன் அங்கிருப்பது நல்லதல்ல என முடிவு செய்து அவனை கேகய நாட்டுக்கு அனுப்பினான். இராமனை தன் மகன் போலவே கருதியிருந்த கைகேயி அவன் அரியணை ஏறுவது குறித்து மகிழ்ச்சி தான் அடைந்தாள். தசரதனின் வாக்குறுதியை அறிந்திருந்த மந்தரை தக்க சமயத்தில் அதை கைகேயிக்கு நினைவூட்டவே தன் கணவன் வாக்கு தவறினான் என்ற அவப்பெயர் வாங்காமல் தடுத்தாள் என சோமசுந்தர பாரதியார் விளக்கி நிற்கிறார். வால்மீகி ராமாயணத்தை ஆராய்ந்த போது கிடைத்த ஒரு பதிலாகவே இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு இது போல பல சுவாரஸ்யமான விடயங்களை வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.